இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணின்னு சொல்லி ஆயில் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கலாங்க. இப்போ வந்து பிரியாணி செலவுங்க. மராட்டி முக்கு 2ங்க. பிரியாணி இலை சேர்த்துக்கணுங்க. ஒரு 4-5 இலை சேர்த்துக்கிட்டா போதுங்க. பாசி போட்டுக்கணுங்க. அப்படியே கல்பாசி போட்டுக்கணுங்க. லவங்கம் ஒன்று ஒரு 5 லவங்கம் போட்டால் போதுங்க. சோம்பு வந்து ஒரு கரண்டி சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் வாசமாக இருக்கும். இது 2 ஏலக்காய் சேர்த்துக்கணுங்க. கருவேப்பிலை, கேரட்டு, உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம், பீன்ஸு, தக்காளி, புதினா, கருவேப்பிலைங்க. இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க. புதினாங்க, ஒரு கையளவு புதினா. அப்புறம் கேரட் சேர்த்திக்கணுங்க. உருளைக்கிழங்கு சேர்த்திக்கணுங்க. பொடி பொடியாக கட் பண்ணிக்கணுங்க. சின்ன வெங்காயம் வந்து முழுசாக உளிச்சு அப்படியே போட்டுடலாங்க. பீன்ஸுங்க. தக்காளி 2 தக்காளிங்க, பொடி பொடியாக நறுக்கின தக்காளிங்க. போட்டு நல்லா வணக்கணுங்க. பட்டாணி வந்து வேக வச்சு எடுத்து பட்டாணி போட்டுவிடுங்க. கொஞ்ச நேரம் வேக வச்சா போதும். அதில் சேர்த்துக்கணுங்க. முதல் நாள் நைட்டே ஊற வச்சு கொஞ்ச நேரம் வேக வச்சு அதில் சேர்த்துக்கிட்டேங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூளுங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க. காரம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு கரண்டி சேர்த்துக்கணுங்க. சின்ன கரண்டியில் சேர்த்துட்டு நல்லா வணக்கணுங்க. நல்லா வணக்கிறனால காய் வந்து நல்லா வெந்துடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க.
நான் ஒரு கரண்டி உப்பு சேர்த்துக்கிட்டேங்க. சின்ன கரண்டியில். ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி கணக்கு ஊற்றணுங்க. நான் 1,5 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி கணக்கு ஊற்றுறேன். இப்போ 1 கிளாஸ் ஊற்றிருக்கிறேன் நான். இது 2வது கிளாஸு. இது வந்து 3வது கிளாஸு. நாங்கள் எந்த கிளாஸில் அரிசி எடுத்துக்கிறோமோ அந்த கிளாஸில் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி கணக்கு வச்சு ஊற்றணும். இப்போ நான் 1,5 கிளாஸ் அரிசி எடுத்தேன், 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இதில் வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு கலரும்போது பார்த்துக்கணும். அரிசி வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா பிரியாணி அரிசி நல்லா நீட்டமாக இருக்குங்க. சாப்பாடு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு 2 விசில் 3 விசில் விட்டால் போதுங்க. அப்படியே அரிசி உடையாமல் கலரணுங்க. இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு வச்சிடணுங்க. நான் வந்து 3 விசில் விட்றேங்க. நல்லா வெந்திருக்கும் சாப்பாடு. நல்லா குளராமல் வந்திருக்கும். அப்படியே அரிசி நீட்டமாக இருக்குது. தண்ணி வந்து கரெக்டாக ஊற்றினா சாப்பாடு வந்து நல்லா கரெக்டாக தண்ணியாட்டம் இருக்காமல் நல்லா சாப்பாடு வந்து நல்லாயிருக்கும். கொத்தமல்லி போட்டு அப்படியே கலரணுங்க சாப்பாடை. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாப்பாடு நல்லா நீட்டமாக நல்லா இருக்குதுங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. தயிர் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி தயிர் ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலரிட்டு அதில் சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.